ஓம் சக்தி. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்று முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே. அன்பு நேயர்களே, தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் வாரி வாரி வரங்களை வழங்கும் எங்கள் அம்மா சுயம்பு துர்க்கையம்மா தனது பக்தர்களிடத்தில் எப்படியெல்லாம் திருவிளையாடல்கள் புரிவாள், பாசம் காட்டுவாள், எதிரிகளை எப்படி பந்தாடுவாள், எப்படி பக்தர்களை தாங்கி வழிநடத்துவாள் என்பதையெல்லாம் அடியேனின் துர்க்கையம்மனின் திருவிளையாடல்கள் என்னும் பதிவின் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் தாயின் ஆலயத்தை சுற்றி வாழும் நாங்கள் அனைவரும் அன்னையின் அவயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்வதை காணும் பாக்கியத்தை பெற்றவர்கள். தாயை தொட்டு தொட்டு சேவைகள் செய்தவர்கள். காலங்காலமாய் நாங்கள் அனைவரும் அத்தனை புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும். இல்லையென்றால் அன்னையின் பக்கத்தில் தாயை வருடும் தென்றல் காற்று எங்களையும் வருடும் ஒரு பாக்கியத்தை பெற்றிருப்போமா? ஏனென்றால் அன்னையின் அருள் பார்வை அப்படிப்பட்டது, பைத்தியமாக்கி விடுவாள். தெய்வமாக நாங்கள் பார்ப்பதில்லை, எங்கள் அம்மாவாகத்தான் பார்க்கின்றோம். ஆலயத்திற்கு சென்று வருவதை கோவிலுக்கு சென்று வந்தோம் என்று சொல்வதில்லை. அம்மாவை போய் பார்த்து வந்தேன் என்றும், சில நாட்கள் பார்க்க முடியாவிட்டால் அம்மாவை போய் பார்த்து நாளாகிவிட்டது என்று ஏங்கி ஓடுவதும், எதிர்படுபவர்கள் எங்கே அம்மாவை பார்க்கப் போகிறீர்களா என்று கேட்பதும் இன்றளவும் வழக்கத்தில் உள்ளது. 2010ஆம் ஆண்டில் பெரிய அளவில் கும்பாபிஷேகம் கண்ட எங்கள் அம்மா மீண்டும் காண இருக்கிறாள். அன்னை பாலாலயத்தில் உள்ளாள். இன்னும் 3 மாதங்களில் கும்பாபிஷேகம் காண இருக்கின்றாள். இயற்கை சூழலில் மிகவும் அழகான இடத்தில் கோயில் கொண்டுள்ளாள் எங்கள் அன்னை. அன்னை கோயில் கொண்டுள்ள இடத்தில் மேற்கில் திருநீர்மலை அரங்கநாதனும், கிழக்கில் குமரன் குன்றமும், அன்னையின் எதிரும் பின்புறமும் பெரிய ஏரிகள் 2, திருநீர்மலை வீரராகவன் என்ற பெயருடைய அழகிய ஏரிகள், அழகிய பச்சை மலை அடிவாரத்தில், பசுமை கொஞ்சும் பச்சை மலை அடிவாரத்தில் கோயில் கொண்டுள்ளார். திருக்குளமே அத்தனை அழகாக இருக்கும். இந்த பதிவினில் காணும் காட்சிகள் எல்லாம் ஆலய கட்டுமான பணியின் காட்சிகள்தான், ஆலய வளாகம்தான். அன்பு நேயர்களே, அன்னை சுயம்பு துர்க்கையின் அருளும் ஆசியும் அனைவருக்கும் கிடைத்த வண்ணமாய் இருக்க வேண்டும். அடுத்த பதிவில் சந்திப்போம். ஓம் சக்தி.